மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பல்லவர்கள், முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசு, நவீன காலம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுடைய கலை கட்டிடக்கலை எப்படி சிறந்து விளங்குனுச்சு மற்றும் அவர்கள் கட்டின முக்கியமான கோவில்கள் அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பல்லவர்களுடைய காலம். பல்லவர்களுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா குடைவரை கோவில்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து அதுக்கப்புறம் கட்டுமான கோவில்கள் அப்படின்னு வளர்ச்சி அடைந்தது யாருடைய காலத்தில் அப்படின்னா பல்லவர்களுடைய காலத்தில் தான். இந்த பல்லவர்கள் காலத்திலே பார்த்திங்கன்னா குடைவரை கோவில்களினுடைய முன்னோடி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மகேந்திரவர்மன் 1. ஓகேங்களா? முதலாம் மகேந்திரவர்மனை தான் குடைவரை கோவில்களின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் லெசன் பல்லவர்களை பற்றி பார்க்கும் போதே நீங்களே படிச்சிருப்பீங்க. கலை கட்டிடக்கலையில் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுக்கு தனியான ஒரு பாணியே இருந்திருக்கும். அது இல்லாமல் நரசிம்மவர்மன் பாணி, அதே மாதிரி ராஜசிம்மன் பாணி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக பாணிகள் வகை பிரிச்சிருப்பாங்க. அதில் குடைவரை கோவிலில் பார்த்திங்கன்னா முன்னோடி யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். அவருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் பார்த்திங்கன்னா மண்டகப்பட்டு குடைவரை கோவில். ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டகப்பட்டு அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனினுடைய காலத்தை சார்ந்தது. இந்த மண்டபத்தில் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா துவார பாலகர்கள் அப்படின்ற சிலை கட்டிடத்திற்கு வெளியே 2 பக்கமும் இருக்கும். அது என்ன துவார பாலகர்கள்னால் யார் அப்படின்னா வாயிற்காப்போர் சிலை, அதாவது காவலுக்கு 2 பேர் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு சிலையை தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் துவார பாலகர்கள் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா குடைவரை கோவில்கள் கிபி 700லேயே முடிவடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட்டுமான கோவில்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கும். கட்டுமான கோவில்கள்னால் என்ன? நாம் பார்த்திங்கன்னா கல் மனிதனால் செதுக்கப்படுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுமான கோவில்களுக்கு கீழே வரும். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 7 கோவில்கள் அப்படின்னு சொல்லப்பட மகாபலிபுரம் கடற்கரை கோவில், மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் மாமல்லபுரத்தை தான் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாபலிபுரத்தில் கடற்கரை கோவில் ஒன்று இருக்கும். அதை தான் 7 கோவில்கள்னு சொல்கிறாங்க. இதை கட்டியது யார் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன் கட்டியிருப்பாங்க. சரிங்களா? 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் கட்டியிருப்பாங்க. இதுக்கானது பார்த்திங்கன்னா அடுத்தது இவரே தான் காஞ்சி கைலாசநாதர் கோவிலையும் கட்டியவர். ஓகேங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோவிலையும் கட்டியது யார் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் மற்றும் ராஜசிம்மன் அல்லது ராஜசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மனுடைய இன்னொரு பெயர் தான் ராஜசிம்மன். இதே மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒற்றைக்கல் ரதங்களாக இருக்கட்டும், மற்ற வகையான அந்த சிற்பங்கள்லாம் செஞ்சது யார் அப்படின்னா மாமல்லன், அதாவது முதலாம் நரசிம்மவர்மன். இதே மாமல்லபுரத்தில் இருக்கிற அந்த கடற்கரை கோவிலை கட்டியது யாருன்னு கேட்டால் 2ஆம் நரசிம்மவர்மன். 2க்கும் உள்ள டிஃப்ரென்சஸை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது 2ஆம் நந்திவர்மன் பார்த்திங்கன்னா காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டி முடிச்சிருப்பார். இவங்களை பார்த்திங்கன்னா வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டியது தான் பார்த்திங்கன்னா கட்டுமான கோவில்கள். இந்த கோவில், அதாவது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த 7 கோவில்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மகாபலிபுரம் கடற்கரை கோவில், அதில் 2 கற்பகரம் இருக்கும், கருவறைகள் இருக்கும். அதில் ஒன்று விஷ்ணுக்காகவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா சிவனுக்காகவும் வடிவமைப்பு செஞ்சுருப்பாங்க. மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றைகள் ரதம் பஞ்சபாண்டவர் ரதம்னு சொல்லுவாங்க. இதை கட்டியது தான் யாருங்க? முதலாம் நரசிம்மவர்மன், அதாவது மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைகள் ரதம்னு சொல்லுவாங்களே, அப்போ பஞ்சபாண்டவர் அப்படின்னா 5 பேர் அப்படின்னு நல்லா தெரியும். அந்த 5 பேரில் இருக்கிற யாருடைய பேரில் ரதம் இருக்குது பாருங்கள். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அந்த பஞ்ச பாண்டவரான தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலர், சகாதேவர் அந்த 5 பேர்த்தோடது அந்த 5 பேர்த்துக்கு தான் இருக்குன்ட்டு. பட் அப்படி கிடையாது. திரௌபதி ரதம், தர்மராஜா, பீமா, அர்ஜுனன், நகுல மற்றும் சகாதேவர் 2 பேத்துக்கு சேர்த்து ஒரே ரதம் தான் கட்டியிருக்காங்க. மொத்தமாக பஞ்ச பாண்டவர் ரதத்தில் இவங்களுக்கான ரதங்கள் தான் அதில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கருங்கல் பாறை, ஒற்றைக்கல் ரதம்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரே கல்லில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கருங்கல் பாறையோட நீளம் எவ்வளோ இருக்கும்னா 100 அடி இருக்கும். அதனுடைய உயரம் 45 அடி இருக்கும். அதாவது மகாபலிபுரத்தை பார்த்திங்கன்னா 1984 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இந்த கொஷின் புக் பேக்லேயும் இருக்குது, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் எந்த வருடம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால்
1984. அடுத்தது இப்போ நம்ம பல்லவர்கள் பற்றி முடிச்சாச்சு. அடுத்தது முற்கால பாண்டியர்கள். இந்த முற்கால பாண்டியர்களும் பல்லவர்களுடைய காலமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலம்தான். அதனால் முற்கால பாண்டியர்களும் பல்லவர்களும் சமகாலத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்களுடைய காலத்தில் எங்கெங்கே வந்துட்டு நம்மளுடைய கலை கட்டிடக்கலை இருக்குது அப்படின்னா மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி இந்த பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கலை கட்டிடக்கலை சான்றுகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சிவன்லிங்கன் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாறையிலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த தாய்ப்பாறையிலேருந்தே தான் வந்துட்டு நந்தியும் செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்து ஒற்றைக்கல் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் பல்லவர்களில் பார்த்தது ஒற்றைக்கல் ரதம்னு பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி முற்கால பாண்டியர்களில் ஒரு ஒற்றைக்கல் கோவில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா வெட்டுவான் கோவில்னு சொல்லுவாங்க, கழுகுமலையில் இருக்குது. வெட்டுவான் கோவில் கழுகுமலையில் இருக்குது. பட் வந்து இதில் என்னென்னா முற்று பெறாத வெட்டுவான் கோவிலாக இருக்குது. அதாவது முழுசாக அவங்க வந்துட்டு அந்த கோவிலை கட்டியே முடிக்க கிடையாது. முற்று பெறாத வெட்டுவான் கோவில் அது கழுகுமலையில் இருக்குது. இதனுடைய உச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமாமகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா இவங்களுடைய சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா முற்கால பாண்டியர்களுடைய காலத்தில் இருக்கிற ஒற்றைக்கல் கோவில் எதுன்னு கேட்டால் முற்று பெறாத வெட்டுவான் கோவில் கழுகுமலையில் வந்துட்டு இருக்குது. அடுத்தது இவங்க காலத்திலே கட்டப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருச்சி நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்துட்டு முற்கால பாண்டியர்கள் காலத்தில். அதுக்கடுத்தது இவங்களுடைய சிற்பங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வகையான சிற்பங்கள் இருக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுமையான சிற்பம், இல்லைன்னா புடைப்பு சிற்பம். முழுமையான சிற்பம்னா என்னென்னா ஒரு சிலை, ஒரு பொருளோ அல்லது யாரோ ஒரு உருவத்தையோ சிற்பமாக செதுக்கிறோம்னா அவங்களுடைய முழு உருவமும் இருக்கிறது தான் முழுமையான சிற்பம். புடைப்பு சிற்பம் அப்படின்னா பாதி, அதாவது ஒன்று வந்துட்டு ஃபேஸ் மட்டும் தெரியும், அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா புடைப்பு சிற்பங்கள். இந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை எல்லாம் அதிகமாக இருக்குது. அதில் அந்த புடைப்பு சிற்பங்களாக யாரை வந்துட்டு அவங்க வடிவமைப்பு செஞ்சுருந்தாங்கன்னா விஷ்ணு, கணபதி, பார்வதி, தட்சிணாமூர்த்தி இந்த கடவுள்களுடைய உருவங்களை வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. மதுரை கால சிலைகள் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அதில் வந்துட்டு மதுரை கால சிலைகள் வந்துட்டு எங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதுவரையிலும் நம்ம பார்த்தது சிற்பங்கள் பார்த்தோம், கோவில்கள் பார்த்தோம். அடுத்தது ஓவியங்கள் எடுத்துட்டோம்னா சித்தனவாசல் ஓவியம். ஓகேங்களா, சித்தனவாசல் குகை ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா நமக்கு சித்தனவாசல் குகை ஓவியம் இருக்கும். இது சமண துறவிகள் குகை ஓவியம் அப்படின்னு குகையும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமண துறவிகள் தான் இந்த குகை ஓவியங்களையே வரைஞ்சாங்க அப்படின்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாந்து பூசி அந்த ஈரம் காயறதுக்குள்ளே அவங்க அழகழகாக வந்துட்டு வரைஞ்சி வச்சுருவாங்க. இதுலேயே இந்த சித்தனவாசல் குகை ஓவியத்திலே மிக சிறந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை தடாக ஓவியம்னா என்ன அப்படின்னா நீர்நிலையில் தாமரை வந்துட்டு நிறைய பூத்திருக்கிற மாதிரியும் பச்சை இலைகள் வந்து நிறைய இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்துட்டு நிறைய விலங்குகள் வந்துட்டு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு அந்த ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஓவியமாக சொல்கிறாங்க. பாதி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. ஓகேங்களா, 2வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமலைபுரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில் நெல்லை. திருமலைபுரம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் அப்படின்ற இடத்துல வந்துட்டு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேதமடைஞ்சுள்ள பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தனவாசல் குகை ஓவியங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஜந்தா ஓவியங்களுடன் சில ஓற்றுமையோடு இருக்குது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுவரையிலும் நம்ம பார்த்தது முற்கால பாண்டியர்களினுடைய கோவில்கள், சிற்பங்கள், ஓவியங்கள். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முற்கால சோழர்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ண கிடையாது. பட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தாதாபுரம் கோவில் அப்படின்னு திண்டிவனத்தில் ஒரு கோவில் வந்துட்டு அவங்களுடைய புகழை சொல்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, தாதாபுரம் கோவில் திண்டிவனம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணியில் கட்டப்பட்டு இருக்கும். சரிங்களா, செம்பியன் மகாதேவி பாணியில் கட்டப்பட்டு கோவில்களை கட்டியவர்கள் யாருன்னு கேட்டால் முற்கால சோழர்கள்.
செம்பியன் மகாதேவி பாணினா என்னென்னா அதிக எண்ணிக்கையில் தேவகோஷ்டம், அதாவது கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மாட குழிகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுதான் செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக பண்ணது யாருன்னா நம்மளுடைய முற்கால சோழர்கள். அடுத்தது பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள் தான் வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய கோவில்கள் வந்து கட்டியிருப்பாங்க. கிபி 1009 வந்து தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இதனுடைய விமானம், அதாவது அந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 216 அடிகள் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? தஞ்சை பெரிய கோவிலினுடைய விமானத்தின் அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 216. கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன். உலகத்திலேயே மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவில் தான். அதனால் தட்சிண மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மிக உயரமான சிகரம்ன்றனால தட்சிண மேரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது கூட கேட்கலாம், தட்சிண மேரு என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் பிரகதீஸ்வரர் கோவில். ஓகேங்களா? பிரகதீஸ்வரர் கோவில். அப்படி இல்லைன்னா தஞ்சை பெரிய கோவில். அடுத்தது இதனுடைய நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறையால் செய்யப்பட்டிருக்கும். நந்தி சிலை ஒரே பாறையால் செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய நீளம் 16 அடி, உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 அடி. பிரகதீஸ்வரர் கோவிலினுடைய நந்தி ஒரே பாறையால் செய்யப்பட்டது. பிரகதீஸ்வரர் கோவிலினுடைய விமானத்தின் அடி உயரம் எவ்வளோ அப்படின்னா 216 அடிகள். அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டியது யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். சரிங்களா? ராஜராஜனுடைய மகனான முதலாம் ராஜேந்திரன். இவர் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் தான் இவருடைய காலத்தில் தலைநகரமாக செயல்பட்டது. இது பிரகதீஸ்வரர் கோவிலினுடைய வழித்தோன்றல் அப்படின்னே சொல்கிறாங்க. அவருடைய அப்பா கட்டின பிரகதீஸ்வரர் கோயிலை வச்சு தான் அவர் நம்மளுடைய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே அது மாதிரி ஒரு கோயில் இருக்கணுன்றதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை வந்துட்டு அவர் கட்டியிருந்திருப்பார். சரிங்களா? இதனுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 மீட்டர் தான் இதனுடைய உயரம். ஓகேங்களா? இதில் யாருக்கு சன்னதிகள் இருக்குது அப்படின்னா சண்டிகேஸ்வரர், கணேசன், மகிஷாசுரமர்தினி, இவங்க 3 பேத்துக்குமே இந்த கோவிலில் சன்னதிகள் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாராசுரம் கோவில். தாராசுரம் கோவில் வந்துட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? கும்பகோணத்தில் இருக்குது. இதை கட்டியது யாருன்னா 2ஆம் ராஜராஜன். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியது முதலாம் ராஜராஜன், இதே தாராசுரம் கோவிலை கட்டியது 2ஆம் ராஜராஜன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐராவதீஸ்வரர் படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்தது இதனுடைய கோவிலினுடைய வடிவம் வந்துட்டு தேர் போன்றதாக இருக்கும். ஏன்னா இந்த கோவிலுள்ள ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் 4 சக்கரங்கள் வந்து இருக்கிற மாதிரி அமைப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் இது பார்க்க ஒரு தேர் போல் காட்சி அளிக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நம்ம பார்த்தது பிற்கால சோழர்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிற்கால பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்களினுடைய நூற்றாண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கோவில்களில் முக்கியத்துவம் கொடுக்கல. பட் ரொம்பவே ஸ்பெசிஃபையானது என்ன அப்படின்னா பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். சரிங்களா? பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். இந்த பிள்ளையார்பட்டி குடைவரை கோவிலில் இருக்கிற கணபதியினுடைய சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏன்னா 2 கைகளை வந்துட்டு தூக்கி கொண்டு அதனுடைய தும்பிக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா வலதுபுறம் இருக்கிற மாதிரி இருக்குமா. சரிங்களா? இதை வந்துட்டு தேவி விநாயகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது வலதுபுறம் அதனுடைய கணேசனுடைய தும்பிக்கை வந்து வலதுபுறம் திரும்பி இருக்கிற மாதிரி உள்ள கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். அடுத்தது விஜயநகர காலம். இவங்க எல்லாத்தையும் விட விஜயநகர பேரரசு தான் கலை கட்டிடக்கலைக்கு மிகவும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது கோவில்கள் கட்டி வச்சுருப்பாங்க எல்லாரும். பட் அந்த கோவில்களுக்கு மண்டபங்கள் கட்டியது யார் அப்படின்னா நம்மளுடைய விஜயநகர பேரரசு தான். ஏன்னா நம்ம மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் விழாக்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. அதனால் கோவில்களில் மண்டபங்கள் கட்டும் பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா நம்மளுடைய விஜயநகர பேரரசு. அது மட்டும் இல்லாமல் அதிகமான தூண்கள் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த தூண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குதிரை, சிங்கங்கள், மற்ற சிற்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டு நிறைய வந்துட்டு சிற்பங்கள் வந்துட்டு செதுக்கியிருப்பாங்க தூண்கள்லேயே. சரிங்களா? அடுத்தது இவங்க கட்டின முக்கியமான கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம். வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம். ஜலகண்டேஸ்வரர் கோவில் வந்துட்டு வேலூரில். இங்கே ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் இருக்க கல்யாண மண்டபம் வந்துட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா புது மண்டபம் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காங்க. மதுரையில் புது மண்டபம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில்களோடு தெப்ப குளங்களும் கட்டுற வழக்கம் வந்துட்டு விஜயநகர பேரரசு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நெல்லையப்பர் கோவிலை கட்டினது யாருன்னு சொல்லியிருக்கேன்.
நெல்லையப்பர் கோவிலை கட்டியது வந்து பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்கள்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த நெல்லையப்பர் கோவிலில் புகுமுக மண்டபம் அப்படின்னு ஒன்று கட்டினது யாருன்னா விஜயநகர பேரரசு. அதே மாதிரி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தை வந்துட்டு கட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜயநகர பேரரசு. புது மண்டபம் கட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து திருக்குறுங்குடி அப்படின்ற இடத்துல ரதி மண்டபம். அடுத்தது நாங்குநேரி வானமாமலையார் கோவிலில் வந்துட்டு ரதி மண்டபம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய முக்கியமான ஒரு வேலைப்பாடுகள். கலை கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இவங்களுடைய சிறப்பம்சமே இசைத்தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, விஜயநகர பேரரசருடைய சிறப்பம்சமே வந்து பார்த்திங்கன்னா இசை தூண்கள். மதுரையினுடைய கூடல் அழகர் கோவில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மதுரையுடைய கூடல் அழகர் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விஜயநகர பேரரசருடைய காலத்தில் கட்டப்பட்டது. இவங்க கோவில் ஒரு முழு பெரிய கோவிலாக கட்டலைனாலும் அந்த கோயில்களுக்கு மண்டபங்கள், தெப்பக்குளங்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகிய புது மண்டபங்கள் இதெல்லாம் வந்துட்டு கட்டினது, இசைத்தூண்கள் இதெல்லாமே செஞ்சது ஃபுல்லாக விஜயநகர பேரரசு. அடுத்தது நம்ம நவீன காலத்துக்குள்ளே வந்துட்டோம். நவீன காலம்னா என்ன அப்படின்னா கிபி 1600க்கு பின், கிபி 1600க்கு அப்புறமா கட்டினது எல்லாமே நவீன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் முக்கியமானது என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமி கோவில். ராமநாத சுவாமி கோவில் இது வந்துட்டு சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா பிரகாரங்கள். அந்த பிரகாரங்கள் இருக்கு இல்லையா, மிகவும் நீளமாக, உலகிலேயே மிக நீளமான பிரகாரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாத சுவாமி கோவிலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரகாரங்களே இவங்க 3 வகையாக பிரிக்கிறாங்க. வெளி பிரகாரம், உள் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிச்சிருக்காங்க. இந்த உள் பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. மிக நீளமான பிரகாரம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலும் இந்த ராமநாத சுவாமி கோவிலில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் எந்தெந்த கோயில் எங்கெங்கே இருக்குது, யாருடைய காலத்தில் அது கட்டப்பட்டது அப்படின்ற நியூஸ் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி ரொம்ப டீப்பாலாம் இதில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? தேங்க்யூ.